நீட்டை பொறுத்தவரை வைக்கிறது நல்ல விஷயம் தான், எடுக்கிறது தப்பு தான். ஏன்னா ஒவ்வொருத்தர் பணக்காரங்க இருக்கவங்களும் அவங்க இஷ்டத்துக்கு உள்ள போயிருந்தாங்க. ஏழப்பட்டவங்க எங்க போயிருந்தாவே. இது வரைக்குமே அக்காவும் நீட் எக்ஸாம் எழுதினாதான் ஒரு 3 மார்க் 4 மார்க்ல தான் போச்சு. ஆனாலும் தனியார் நிறுவனத்துல தான் சேர்க்க முடியுதுன்னு சொல்லுதாவே. ஆமா, இது கவர்மெண்ட்ல படிக்க முடியாது, 2 மார்க் 3 மார்க் குறைஞ்சேக்கே அப்படி சொன்னாங்க. வேற எப்படி ஒரு பணக்காரவங்க தான் உள்ளுக்கே போக முடியுது, ஏழை மக்கள் எப்படி உள்ளுக்க போக முடியுது? நீட்டு இருந்தாதான் முடியும். சின்ன பிள்ளைகளாலும் சரி, கவர்மெண்ட் பிள்ளை, ஏழை பிள்ளைகள் படிக்க முடிஞ்ச பிள்ளைகள் படிச்சு முன்னேறும். கட்சி தான் வருமானம். அவனுக்கு இப்ப தேவை பணம், அவனுக்கு இப்ப பணம் வேணும். ஏன் இந்த வருஷம் தான் வர முடியாது, அடுத்து வர முடியாது, வரமாட்டான். நான் முதல் தடவை நீட் தேர்வு எழுதும் போது எனக்கு பிடிஎஸ் தான் கிடைச்சிச்சு, எம்பிபிஎஸ் கிடைக்கல. நான் திரும்ப ஒரு வருஷம் படிச்சு நீட் தேர்வு எழுதினப்போ 547 அவுட் ஆஃப் 720 எடுத்ததுனால எனக்கு இப்போ 7.5% ஒதுக்கீடு படி எனக்கு இப்போ எம்பிபிஎஸ் கிடைக்குது. அதன் மூலியமா நான் 5 வருடமுமே எம்பிபிஎஸ் ஃப்ரீயா படிக்கிற அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன மாதிரி சாதாரண விவசாய குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணுங்களுக்குமே இந்த அரசு பள்ளியில 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறதுனால இந்த 7.5% மூலியமா மெடிக்கல் சீட் ஃப்ரீயாவே கிடைச்சு நம்ம ஃப்ரீயாவே 5 வருஷம் வரை படிக்கலாம். அதனால நம்மள நீட் ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் இல்லை, நம்மளாலையும் நீட் படிக்க முடியும், நம்மளாலையும் டாக்டர் ஆக முடியும். இது எல்லாமே நான் அரசு பள்ளியில படிச்சதுனாலதான் கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம நான் இது நீட் தேர்வு இல்லைன்னா இது சத்தியமா சாத்தியமே இல்லை. நீட் இருந்தனாலதான் இப்படி நாங்க ஏழையா இருந்த பிறகு நீட் எழுதிதான் வர முடியுது. இல்லைன்னா ஆர்ட்ஸ் காலேஜுக்கு தான் போயிருக்கணும். எல்லாமே ஃப்ரீ தான், எல்லாமே கவர்மெண்ட். என்ன மார்க் எடுத்தீங்க நீங்க? 396, 720. அம்மா நல்லா சப்போர்ட் பண்ணும். அடுத்து எங்க 10th வரை உள்ள ஹெட் மாஸ்டர் நல்லா சப்போர்ட் பண்ணுவார். டீச்சர்ஸ் எல்லாம் எல்லாருமே நெக்ஸ்ட் டைம் நீ ட்ரை பண்ணுமானாங்களா? உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இந்த தடவை நம்ம பாஸ் ஆயிடுவோம்னு அந்த தோணுச்சா உங்களுக்கு? நல்லா, நாங்கலாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அதனால நீட் இருந்தனால மட்டும்தான் என்னால திருப்பி எழுதி நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கவே முடியுது. இல்லைன்னா நாங்க அப்படிலாம் நினைக்கவே முடியாது. அது இருந்தா நான் 1 crore செலவு பண்ணாம ஃப்ரீயா படிக்க முடியும். நீட் ஒரு சேலஞ்சா நீங்க எடுத்துக்கிட்டு அதை ஒரு டிஃப்ரெண்டான பாத்தை எடுத்து நீங்க போகணும். அப்பதான் அது நீட். நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, நான் பயோமேக்ஸ் குரூப் சூஸ் பண்ணேன். அதுல படிச்சது எல்லாமே தான் நீட்லயும் வருது. எனக்கு அதுல ஃபுல் கான்பிடென்ட் இருக்கு. அதனாலதான் நான் நீட் சூஸ் பண்ணி திருப்பியும் ஒரு இயர் டிராப் பண்ணி அதை படிச்சு எழுதிட்டு இருக்கேன். அதனால கான்பிடென்டா நீங்க நீட் சூஸ் பண்ணி எழுதலாம். நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்கன்னா நம்ம இப்ப 12th இதுக்கு முன்னாடி இருந்தது எப்படி 12th எழுதிட்டு அது திருப்பி நம்மளால அது பண்ண முடியாது. ஒரு வாட்டி கிடைக்கலன்னா அவ்வளவுதான். ஆனா நீட் எழுதுனீங்கன்னா ஒரு வாட்டி கிடைக்கலனாலும் திருப்பி நீங்க ட்ரை பண்ணி அது நீங்க எப்படியாச்சும் டாக்டர் போகணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். நான் நீட் இப்போது பாஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். நான் சிபிஎஸ்சி போர்டில் தான் படித்தேன், ஃபர்ஸ்ட்லேருந்து 12th வரைக்கும். என்னோட ஓன் ஹார்ட் ஒர்க் அண்ட் டிட்டர்மினேஷன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு எனக்கு. அண்ட் நான் இப்போது கார்டியோ பண்ணணுன்னு இன்னும் எய்ம் பண்ணிகிட்ருக்கேன். கார்டியாலஜிஸ்ட்காகவும் ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் என்னோட கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஃப்ரீ சர்வீஸ்